பொள்ளாச்சி அருகே பல்லடம் சாலையில் தென்னை நார் லோடு ஏற்றிச் சென்ற லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் லாரி முழுவதும் சேதமானது. புதுச்சேரியில் கடனாக கொடுத்த பணத்தை திருப்பித் தர மறுத்த கள்ளக்காதலியை கழுத்தை நெரித்து கொன்று சாக்கு மூட்டைகளில் கட்டி வாய்க்காலில் வீசிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அருகே 5 நாட்களுக்கு முன் மாயமான பெண் ஒருவர் உருவையாறு வாய்க்காலில் சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்பட்டார். விசாரணையில் அவர் வெள்ளியனூரைச் சேர்ந்த கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த தமிழ்ச்செல்வி என்பது தெரிய வந்தது. அவருடன் தொடர்பில் இருந்த ஐயப்பன் என்பவரை போலீசார் பிடித்து விசாரித்த போது தமிழ்ச்செல்வியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். தமிழ்ச்செல்விக்கு கடனாக கொடுத்த 1.5 லட்சம் ரூபாயை ஐயப்பன் திருப்பி கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு ஐயப்பன் தாக்கியதில் தமிழ்ச்செல்வி உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2016ஆம் ஆண்டில் வானூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு நகை வாங்கி கொடுத்து பணத்தை திருப்பி கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் அவரை கொலை செய்த வழக்கில் அண்மையில் ஐயப்பன் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் மீண்டும் அது போன்ற ஒரு சம்பவத்தில் கைதாகியுள்ளார். பெண்களுக்கு உதவி செய்து தனது தேவை பூர்த்தியான பிறகு பணத்தை கேட்டு மிரட்டி கொடூரமாக கொலை செய்யும் சைக்கோவாக ஐயப்பன் இருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.